கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வாழ்கிற இந்த நாட்களில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தண்ணீரை குடிக்கின்ற போது இந்த சரீரம் சுத்தமாகிறது. ஆனால் மனசு சுத்தமாவதற்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்தோம்னா சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் எவ்விதத்திலே நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கும் நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டு விட்டோம் இயேசுவை, இன்றைக்கோ ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்டு விட்டு இன்றைக்கும் நாம் இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உதட்டளவிலே தவிர உள்ளத்தில் இருந்து வருவதற்காக இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நம் வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும்? எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறாரே, அந்த நேசிப்பு நம்மகிட்ட இருக்குதா என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கு இல்லை என்று சொல்லி தான் சொல்ல வேண்டும். ஆமென். இன்றைக்கு பாருங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் தன்னுக்கு விரோதமாக செயல்பட்ட அத்தனை துரோகிகளையும் அவர் நேசித்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி நேசிக்கிறோம்? யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ, யார்கிட்ட செல்வாக்கு அதிகமாக இருக்குதோ, இவன் ஏழையா, இவன் இப்படிப்பட்டவனா, இவன் கீழ்த்தரம் உள்ளவனா, தாழ்த்தப்பட்டவனா, ஏழையாக இருக்கிறானா, எளியவனாக இருக்கிறான் என்று சொல்லி தான் நாம் பார்க்குறோம். அது நேசிப்பு அல்ல. எது யார்கிட்ட இருந்தால் இல்லை என்று சொன்னாலும் இயேசு நம்மளை நேசித்தது போல, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்தது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவருடைய விருப்பமாக. அப்போ தான் அவரை நாம் ஏற்றுக்கொண்டுவதற்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆயத்தப்படுங்க. ஆமென்.